நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இந்த மாதத்தோட முதல் நாளில் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை செவி கொடுக்க சொல்கிறாரு. யாருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா, ஏசப்பாவுக்கு செவி கொடுக்கணும். ஏசப்பா சொல்கிறத கேட்டு நம்ம வாழ்கிறது தான் அந்த செவி கொடுத்தல். அப்படி நம்ம செவி கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து ஏசப்பா நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம ஏசப்பா சொல்கிறத கேட்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில இடர்கள் வரலாம். ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் ஏசப்பா நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கி கூட நம்ம தொழிலாளர்கள் தினத்தை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா? இந்த நாளில் கூட நம்ம செய்கிற தொழில்களில் கூட ஏசப்பா சொல்கிறத கேட்டு அவருக்கு நம்ம செவி கொடுத்து வாழும்போது நம்ம செய்கிற தொழில்களில் கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதில் வருகிற எந்த ஒரு நஷ்டமாக இருந்தாலும் அதை நம்மளை சேதப்படுத்த முடியாது. நம்ம அந்த நஷ்டமான நேரங்களில் கூட ஏசப்பா நம்மளை தேற்றுவார். நமக்கு தேவையான சந்தோஷம் சமாதானத்தை தருவார். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவரால் கட்டளையிட முடியும். இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம பயந்து போய் சில ஆபத்தை பார்த்துருப்போம். நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து பயந்து போயிருப்போம். நம்ம இதில் கூட தேவ சித்தத்தை கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு வாழும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து போய் ஒரு சந்தோஷம் சமாதானம் மற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் சொல்கிறத கேட்டு வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நீங்களும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.